அந்த நிர்வாகிகளுக்கு ஆல்ரெடி அந்த அடையாள அட்டை இருக்குது, அவங்க உள்ளே போயிடுவாங்க. ஆனால் அங்கே இருக்க சாதாரண மனிதர்கள், தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த அடையாள அட்டை இருக்குது, அந்த 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 ப்ரிவிலேஜ்டு கார்டு இருக்குது அது உள்ளே போகிறதுக்கு. ஸோ அவங்க உள்ளே அலௌடு இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்னா, அவங்களாம் பெட்டராக நம்மளாம் கம்மியாக, அவங்களோட நானும் போய்க்கணும் அப்படிங்கிற ஒரு பர்சீவ்டு அஸ் அண்ட் பர்சீவ்டு தெம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். நானும் அந்த குரூப்போடு இருக்கணும், கனெக்ட் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேகமாக உள்ளே போனது. அந்த கேட்டு திறந்த அடுத்த செகண்ட் உள்ளே போயிட்டாங்க. அந்த கேட்டை எவ்வளோ தூரம் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரை பண்ணாலும் வெளியில் வரமாட்டேன்னு உள்ளே போனதுக்கு முக்கியமான காரணம், இவங்க எல்லாருமே வசதியான மக்கள் தான், இவங்க எல்லாருமே நல்ல மக்கள் தான். அப்படி இருந்தும் ஏன் நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை விட்டு நம்ம போய் இங்கே நிற்கிறோம் அப்படின்னா அது காரணம் தான். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம், என்னோட செல்ஃப் ஒர்த்து, என்னோட செல்ஃப் எஸ்டீம், என்னோட செல்ஃப் எல்லாமே இந்த தலைவரோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த கட்சியோட கனெக்ட் ஆகிருக்கு, இதுதான் என்னோட ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம அது மேலே டோட்டலாக டிபெண்ட் ஆகிருக்கும் போது நம்மளோட சுயத்தை இழந்து விடுகிறோம், நம்மளோட ஐடென்டிட்டியை நம்ம லூஸ் பண்ணுறோம். நம்ம ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் வரவே வராது. எப்போவுமே ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷனுக்குள்ளே மாட்டிக்குவோம். எது சொன்னாலும் தலைவர் சொன்னால் சரி அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடும். நம்மளை எப்போவுமே ஒரு ஸ்டெப் கீழே வச்சுக்குவோம், தலைவர் எப்போவுமே பல மடங்கு பெரிய ஒரு பெடஸ்டலில் வச்சுக்குவோம். இது சரியாக